கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அகில உலக தாயாம் திருச்சபையானது இது திருத்துதர்களான பேதுரு, பவுல் இவர்களுடைய பெருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. நம்முடைய வேப்புவிளை இறை சமூகம் திருதிய சபையினர் தங்களுடைய வணக்க மாதத்தினுடைய நிறைவு நாளை திருதிய ஆண்டுடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழா திருப்பலியை தேவா டிவி சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருக்கும் பேரல் பணியாளர் இயேசு ரத்னம் அவர்கள் சார்பாக மனமார்ந்த விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கமாக இயேசுனுடைய திருதிய பெருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை நாம் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பங்கில் வெள்ளிக்கிழமை திருப்பலி இல்லாத காரணத்தினால் நாம் இந்த விழாவை இந்த நாளில் நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம். இயேசுனுடைய இதய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இயேசுனுடைய இதயம் எனக்கு தருகின்ற பாடம் என்ன, இயேசுனுடைய இதயம் எனக்கு தருகின்ற உண்மையான வாழ்வுக்கான வழி என்ன என்பதை பற்றிய சிந்தனைகளை இந்த நாளுடைய புனிதர்களோடு இணைந்து சிறப்பிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 1981ஆம் ஆண்டு வேட்டிக்கன் வானொலி வழியாக 16 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அறிந்த ஒரு செய்தி, குருவாக மாறிய அந்த தருணத்திலே அறிந்த ஒரு செய்தி. கொலம்பியா நாட்டிற்கு பணி செய்வதற்காக, கொலம்பியா நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக, செய்திகளை திரட்டுவதற்காக ஸ்டான்ஃபோர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அங்கு செல்கிறான். ஸ்டான்ஃபோர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதன். இந்த மனிதன் அந்த கொலம்பியா நாட்டிற்கு சென்று அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்காக செய்திகளை எல்லாம் ஒன்றாக திரட்டிய அந்த நாட்களிலே அங்கு வலுவாக இருந்த ஒரு குழு, ஃபண்டமெண்டலிஸ்ட் என்று சொல்வார்கள், அடிப்படைவாதிகள் என்று தமிழிலே பொருள்படக்கூடிய அந்த இயக்கத்தினர் இந்த செய்திகளை திரட்ட வந்த இந்த மனிதனை பிடித்து அடித்து கல்லால் கொன்று அந்த தெருவிலே வீசி எறிந்தார்கள். செய்தியானது இந்த மனிதனுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய பிள்ளை கொலம்பியா நாட்டிலே இறந்து கிடக்கிறான் என்று சொல்லி. இவனுடைய இறப்பை அறிந்தபோது அவனுடைய பெற்றோர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழுது புலம்பி, என்னுடைய பிள்ளைக்கு இவ்வளவு ஒரு சோகத்தை கொடுத்து விட்டார்களே என்று வேதனையோடு அந்த நாட்டிற்கு சென்று தன்னுடைய மகனின் உடலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு வந்து ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது அழுகின்ற அந்த தாயும் தந்தையும் அவனுடைய உடலை உற்று பார்த்து அங்கே இருந்த இயேசுனுடைய திருச்சிலுவையை பார்த்து சொன்னார்கள், அன்பு இயேசு ஆண்டவரே, உன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அன்பை போதிப்பதற்காக, மக்களுடைய வாழ்வை அறிந்து கொள்வதற்காக என்னுடைய பிள்ளை அந்த நாட்டுக்கு சென்றான். ஆனால் ஈவு இரக்கமில்லாத அந்த மனிதர்கள் என்னுடைய பிள்ளையை கல்லால் அடித்து கொண்டு விட்டார்களே, நீர் அவர்களை தண்டிக்க மாட்டீரா என்ற ஒரு வேதனை நிறைந்த ஒரு செய்தியை அந்த ஆலயத்திற்குள்ளாகவே அந்த பெற்றோர்கள் வைத்துவிட்டு அந்த மகனை அடக்கம் செய்துவிட்ட பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை, என் மகனை கொன்று போட்டவர்கள் நன்றாகவே இருக்க மாட்டார்கள் என்று ஒரு சாபத்தை முன்வைத்தார்கள். காலங்கள் உருண்டோடியது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுனுடைய திருஇறுதிய பெருவிழா அன்று இந்த பெற்பிள்ளையினுடைய பெற்றோர்கள் ஆலயத்திலே வந்து திருப்பலி கலந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே திருப்பலியிலே இயேசுனுடைய இதயம் என்பது என்ன, இயேசுனுடைய இதயம் நமக்கு காட்டித் தருகின்ற பாடம் என்ன என்பதை பற்றிய செய்தியை மிக அழகாக அந்த பங்கு தந்தை ஒரு மறைவுரை ஆற்றினார். இயேசுனுடைய இதயம் அன்பான இதயம், இயேசுனுடைய இதயம் மன்னிக்கக்கூடிய இதயம். மன்னிக்கக்கூடிய இதயத்தை யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இயேசுனுடைய மறு இதயமாக மாறுகிறார்கள் என்ற செய்தி அங்கு கொடுக்கின்ற அந்த தருணத்திலே இவர்களுடைய வாழ்வை அந்த செயல்பாடானது உறுத்தியது. நாங்கள் அந்த கொலம்பியா மக்களுக்கு சாபத்தை விட்டோம் என்று. ஒரு சில நாட்கள் தழிந்து போகின. கொலம்பியா நாட்டிலே மாபெரும் கொள்ளை நோய் ஒன்று உருவானது. பல மக்கள் மடிந்து போகின்ற தருணத்திலே இந்த மக்கள் தங்களுடைய உள்ளத்தை நினைத்து பார்த்தார்கள், அன்று என்னுடைய பிள்ளையை கொண்டதால் நாங்கள்
ஆண்டவருடைய முன்னால் இருந்து இதயமற்ற மனிதர்களாக சாபத்தை விட்டோமே. இன்று அந்த நாட்டிலே இத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என்ன செய்வது? என்னுடைய பங்குத்தந்தை சொன்ன அந்த மறைவுரை உன்னுடைய இதயம் மன்னிக்கக்கூடிய இதயமாக இல்லை என்று சொன்னால் நீ வாழ்வது வீண் என்று சொன்ன அந்த மறைவுரையை கேட்டபோது என்னுடைய உள்ளம் குமரவில்லையா என்று சொல்லிய அந்த தம்பதியர்கள் பெற்றோர்கள் அங்கிருந்து நேராக ஆயர்களுக்கு சென்று ஆயரை பார்த்து, நாங்கள் செல்கிறோம், கொலம்பியா நாட்டுக்கு சென்று வேதனையோடுகின்ற மனிதர்களை பார்த்து நாங்கள் உதவி செய்ய போகிறோம் சொல்லி மருத்துவ குழுவை ஏற்பாடு செய்து இவர்கள் அந்த கொலம்பியா நாட்டிற்கு சென்று அங்கே மடிந்து கொண்டிருக்கக்கூடிய இளையோர்கள் முதல் பெரியோர் வரை எல்லாருக்கும் மருத்துவ உதவி செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வேதனையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த தாய் தந்தையினுடைய கையை பிடித்து சொன்னான், அன்பு அப்பா அம்மா, 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய பிள்ளை இங்கு வந்திருந்தான், நாங்கள் தான் அவனை அடித்து கொன்றோம், இனி நீங்களே எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறீர்களே, காரணம் என்ன என்று சொன்னபோது அந்த பெற்றோர்கள் சொன்ன வார்த்தை, நேற்று முந்தின தினத்திற்கு முன்னால் எங்களுடைய ஆலயத்தில் இயேசுனுடைய திரு இறுதி பெருவிழாவை கொண்டாடிய போது எங்களுடைய பங்குத்தந்தை சொன்ன வார்த்தைகள், யாருடைய இதயம் இயேசுனுடைய இதயத்தை போல மன்னிக்கிறதோ அந்த இதயம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இயேசுனுடைய இதயத்தால் ஆள்கொள்ளப்படுவார்கள் என்ற சொன்ன அந்த வார்த்தைகள் எங்களை உறுத்தியது. எங்களை உறுத்திய அதே நேரத்தில் இங்கு மக்கள் வேதனையோடு துன்பப்படுகின்ற செய்தியை பார்த்தபோது நாங்கள் ஓடோடி வந்து உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் வந்தோம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். இறைவனுடைய இதயம் மன்னிக்கக்கூடிய இதயம், இறைவனுடைய இதயம் அன்பை பொழியக்கூடிய இதயம், இறைவனுடைய இதயம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம். அந்த இதயத்தை தான் கொண்டு வாழ வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை இன்றைய நாளுடைய விழா நமக்கு மிக சிறப்பாக சொல்லித் தருகிறது. 1673ஆம் ஆண்டு இந்த சமூகத்திலே வாழ்ந்த நம்மை போல வாழ்ந்த ஒரு அருள் சகோதரி தன்னுடைய சிற்றாலயத்திலே இறைவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது அவர் ஆண்டவருடைய திரு காட்சியை காண்கிறார். அந்த பெண்மணி துறவியானவள் வேறு யாரும் இல்லை, மார்கரெட் மரியாள் என்று சொல்லக்கூடிய துறவி. தன்னுடைய சிற்றாலயத்திலே ஆண்டவருடைய நற்கருணையோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது இயேசுனுடைய இதயமானது அங்கே ஒரு காட்சியாக அந்த துறவிக்கு, அந்த அருள் சகோதரிக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த காட்சியை காணக்கூடிய அருள் சகோதரி மெய் மறந்து போனார்கள். ஏன் இயேசுனுடைய இதயம் என்னை நோக்கி இங்கே காட்டப்படுகிறது, எதற்காக இயேசு தன்னுடைய இதயத்தை காட்டுகிறார் என்று சொல்லி தன்னுடைய சக அருள் சகோதரி சொன்னபோது யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டுமாக 2வது முறை காட்சி கொடுக்கின்ற போது இயேசுனுடைய எரிகின்ற இதயமானது அந்த அருள் சகோதரி மார்கரெட் மரியாளுக்கு காட்டப்படுகின்ற போது அந்த காட்சியிலே இயேசுனுடைய இதயம் அந்த அருள் சகோதரியை தன்னுடைய மார்போடு அணைத்து அந்த இதயத்தோடு சாய்ந்து இருப்பது போன்ற ஒரு உணர்வை அந்த அருள் சகோதரி கொடுத்த போது இந்த அருள் சகோதரி மெய் மறந்து சொன்னால், நான் இயேசுனுடைய இதயத்தை பார்த்தேன், என்னுடைய இயேசுனுடைய இதயம் ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறது என்று சொல்லி தன்னுடைய அருள் சகோதரி சொன்னபோது மீண்டும் அவர்கள் இதயமே கேட்டுக்கொள்ளவில்லை. 3ஆம் முறையாக இயேசுனுடைய இதய காட்சியானது கொடுக்கப்படுகிறது அருள் சகோதரிக்கு. அந்த நேரத்திலே அந்த அருள் சகோதரியுடைய இதயம் பற்றி எறிந்து தன்னுடைய அருள் சகோதரிக்கு மட்டுமல்ல, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இதயத்தினுடைய அன்பு என்ன, ஏன் இயேசுனுடைய இதயம் பற்றி எரிகிறது என்ற ஒரு செயல்பாட்டை ஆழ்ந்து அறிந்த சகோதரி மார்கரெட் அம்மாள் எல்லாருக்கும் இறைவனுடைய இதயத்தை பற்றி போதித்தாள். ஆனால் அது சரியாக எல்லாருடைய மத்தியிலும் சென்றடையவில்லை. 4ஆம் முறையாக காட்சி கொடுக்கின்ற போது அந்த சகோதரி இயேசுனுடைய இதயத்தை பார்த்து கேட்ட கேள்வி, அன்பு இயேசுவே, உன்னுடைய இதயத்தில் விளங்கிய இந்த இதயத்தை நான் பார்க்கின்ற போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்டபோது 12 கொள்கைகளை இயேசுனுடைய திருஇதயமானது கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 12 கொள்கைகளை யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்கிறானோ அவன் நிச்சயமாக இயேசுனுடைய இதயத்தோடு ஆழமான அன்பு கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அதிலே ஒரு சில இன்றைய நாளுடைய முன்னுரையிலே சொன்னார்கள். இயேசுனுடைய இதய பக்தியை வழங்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே கலந்து கொண்டு நற்கருணை வாங்க வேண்டும். இயேசுனுடைய இதய பக்தியை அறிந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வீட்டிலே இயேசுடைய திரு இதய படத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அந்த படத்தை நோக்கி யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார்களோ
அங்கே அன்பு இருக்கிறது, அமைதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, எல்லாருடைய பாதுகாப்பும் இயேசுடைய திரியத்தின் வழியாக கிடைக்கும் என்ற வாக்குறுதியை அந்த இயேசுடைய இருதயம் கொடுத்தது. இறுதியாக ஒன்றை சொன்னது. அது என்னவென்று சொன்னால், உன்னை சார்ந்து வாழ்கின்ற பகைவரை அன்பு செய். என்னுடைய இதயம் மன்னிக்கக்கூடிய இதயமாக இருப்பதால் நீ பகைவரை அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுகின்ற போது என்னுடைய இதய அன்பினால் நீயும் கட்டுள்ளப்படுவாய் என்ற அந்த 12 அறிக்கைகளை ஒரு அறிக்கையாக அது இருக்கிறது. தினந்தோறும் நற்கருணை உண்பதும், பகைவரை அன்பு செய்வதும், சமாதானத்தை ஏற்றுக்கொள்வதும், அமைதி நிலைநாட்டுவதும், இல்லத்திலே இயேசுடைய திருஹிருதய படத்தை ஸ்தாபிப்பதும் தான் அந்த இயேசுடைய காட்சியானது மார்கரெத் மரியம்மாளுக்கு ஆழமாக கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை அறிகின்ற அவர் எல்லாருக்கும் பரப்புகிறார். ஆனாலும் அந்த 16ஆம் நூற்றாண்டிலே அங்கு யாராலும் பெரிதளவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காலங்கள் உருண்டோடி 18ஆம் நூற்றாண்டு அடைகின்ற போது இயேசு சபை குருக்களிலே ஜான் வூட்ஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு சபை துறவியானவர் இந்த இயேசுடைய திருஹிருதய பக்தியை முதலாக அகில உலக திருச்சபைக்கு கொண்டு வருகிறார். எப்படி என்று சொன்னால், இயேசுடைய இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவர் வழியாக திருப்பலியை நான் ஒப்பு கொடுப்பேன். அந்த ஆண்டவனுடைய இதயம் என்னுடைய பாவம் மட்டுமல்ல, என்னுடைய குறை மட்டுமல்ல, என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய சுமைகளை குறைக்கக்கூடிய இதயமாக இருக்கும் என்று சொன்னார். எனவேதான் மத்தேயு நற்செய்தி முன்மாதிரியாக கொண்டு, மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் வருகின்ற அந்த வார்த்தைகளை முன்மாதிரியாக கொண்டு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் இடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை இந்த ஜான் வூட்ஸ் என்ற அருள் தந்தையானவர் ஆழமாக உள்வாக்கி கொண்டு அந்த அடிப்படையிலே இயேசுனுடைய திருஹிருதய திருப்பலியை கொண்டாடி அதன் வழியாக அகில உலக திருச்சபைக்கு திருத்தந்தையின் வழியாக ஒவ்வொரு மாதமும் ஜூன் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் வருகின்ற வெள்ளிக்கிழமையை இயேசுனுடைய திருஹிருதய நாட்களாக கொண்டாட திருச்சபை பணித்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய இதயத்தை யாரெல்லாம் சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அங்கே அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவேதான் நாளுடைய தியான பாடலை அன்பு மொழி பேசும் ஆண்டவரை என்று சொல்லி பாடணும். இயேசுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக இதயத்தோடு, ஆண்டோடைய இதயத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வார்கள். திருச்சபை இந்த விழா கொண்டாடுகின்ற புனித பேதுருவும் புனித பவுலுடைய வாழ்க்கை வரலாறு என்பது அதுதான். உங்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். பேதுருவினுடைய பெயர் என்ன? சத்தமா? பாறை, கேபா, யாகப்பரா, ராயப்பர். பவுலுடைய பேர் என்ன? சவுல், இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் பவுல் வந்து சவுலாக இருந்தார். ஆனால் பேதுரு என்று பெயர், கேபா என்ற பெயர், பாறை என்று பெயர் வருவதற்கு முன்னால் யார் என்று சொன்னால் சீமோன், யோனாவின் மகன் சீமோன். இன்றைய நாளுடைய நற்செய்தியை நீங்கள் சரியாக கேட்டிருந்தால் யோனாவின் மகனான சீமோனே. எப்படி இந்த பெயர்கள் பவுல் ஆகவும் பேதுருவாக மாறி சொன்னால் இயேசு அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியம். என்னுடைய ஆடுகளை மேய், என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா என 3 முறை பேதுருவை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி. முதல் முறை கேட்டபோது ஆம் ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் தெரியுமே என்று சொன்னார். 2ஆம் முறை கேட்டபோது ஆம் ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் சொன்னார். 3ஆம் முறை கேட்டபோது ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்வேன் உனக்கு தெரியாதா என்று வேதனையோடு சொன்னபோது இயேசு சொன்ன வார்த்தை, நான் உன்னை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்துவேன், என்னுடைய ஆடுகளை நீமை. இது முதல் உன்னுடைய பெயர் பாறை, பேதுரு என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்னார். அன்புக்குரியவரே, சீமோன் என்று சொல்லக்கூடிய மனிதன் பாறையாக மாறுவதற்கு காரணம் இயேசுனுடைய இதய அன்பை அவன் தனதாக்கி கொண்டதால், இயேசுனுடைய அன்பை ஆழமாக புரிந்து கொண்டதால் திருச்சபையினுடைய மாபெரும் மனிதனாக மாறுகின்றார். அந்த ஆற்றலை பெறுகின்ற சீமோன் பேதுரு தன்னுடைய வாழ்விலே இயேசுடைய அன்பை எங்கெல்லாம் போதிக்க முடியுமோ அங்கெல்லாம் போதித்தார். நாளுடைய முதல் வாசத்தில் பாருங்கள், இயேசுடைய பெயரால் அவர்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற போது அவர்களை பிடித்து சிறையில் அடைத்தார்கள். ஆனால் இயேசுவோடு இணைந்த நிலையிலே ஜெபவேண்டல் செய்த போது அந்த சிறையானது தானாக திறந்தது. தூதர்கள் அவர்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நிப்பாட்ட இயேசுடைய அன்பை அவர்கள் ஆழமாக புரிந்து கொண்டார்கள் என்று முதல் வாசம் மிக அருமையாக சொன்னது. பவுலடியாருடைய வாழ்க்கை பார்க்கின்ற போது தொடக்க நூலில்
திருத்துதர் பணியினுடைய நூல்களை பார்க்கின்ற போது சொல்லப்படுகின்ற வார்த்தை 9ஆம் அதிகாரத்துக்கு மேலாக இந்த சவுலாக இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய சட்டத்தை எல்லாம் ஆழமாக படித்துவிட்டு அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் சொன்னார். ஆனால் தமஸ்கு நகரிலே போகின்ற போது ஆண்டவர் அவரை தள்ளாட்டிய போது, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற ஒரு வார்த்தையிலே பவுலடியார் கேட்கவில்லை, நீர் யார் என்று கேட்கவில்லை. ஆனால் அந்த கேள்வியை கேட்கின்ற போது ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். அந்த ஆண்டவரே என்ற வார்த்தையின் வழியாக பவுலடியாருடைய இதயத்தை கடவுளுடைய இதயம் ஆழ்கொண்டது என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த இதயத்தினால் பற்றி எறியக்கூடிய பவுலடியார் எந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தை அளித்தாரோ அந்த அளவுக்கு பல மடங்காக பல்வேறு பணிகளை செய்து கிறிஸ்துவத்தினுடைய மறைசாட்சியத்தை எல்லா மக்களுக்கும் போதித்தது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஐயோ கேடுன்னு சொன்னால் அதுதான் பவுலடியாருடைய அன்பாக இருக்கிறது. அன்புக்குரியவளே, பேதுருவும் பவுலும் திருச்சபையினுடைய இரு தூண்களாக இருக்கின்ற போது இந்த திருச்சபையை கட்டி காட்பதற்காக திருச்சபையினுடைய மாபெரும் தூணாக இருக்கக்கூடிய இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற போது ஏன் நாம் நம்முடைய இந்த சமூகத்தின் தூண்களாக இருக்கக்கூடாது? யோசித்து பாருங்கள். குடும்பம் என்னும் அமைப்பிலே வருகின்ற போது 2 தூண்கள், கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய 2 தூண்களும் ஒன்று சரிந்து விட்டாலும் அங்கே அன்பு நிலைத்தடுமாறி போய்விடும். 2 தூண்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே அன்பு என்னும் குடும்ப வாழ்வு அமையும். ஒருவேளை திருச்சபையினுடைய வரலாற்றிலே பேதுரு என்னும் தூணும் பவுலடியாரின் தூணும் இல்லை என்று சொன்னால் இன்று கிறிஸ்தவம் என்று ஒன்று உருவாகி இருக்குமா என்று சொன்னால் கேள்விக்குறை. எனவேதான் இன்றைய நாளுடைய விழாவினுடைய அங்கத்திலே ஒரு வார்த்தை அருமையாக வரும். இஸ்ரேல் மக்களிடத்திலே பேதுரு தன்னுடைய ஆண்டவரின் செய்தியை தனக்கு கொடுத்த அன்பின் அடையாளத்தால், தனக்கு கொடுத்த இறை வழிபாட்டின் அடையாளத்தால் மிக சிறப்பாக செய்தார். ஆனால் பவுலடியார் அதையும் தாண்டி பிற மக்களுக்கான பணியை பல பயணங்கள் செய்து பணியை மிக சிறப்பாக செய்தார் என்று மிக சிறப்பாக இன்றைய நாளுடைய விழாவினுடைய சாரமாக பவுலடியாரையும் பேதுருவையும் பற்றிய செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னு சொன்னால், வாழும் கடவுளுடைய இதயத்தில் விளங்கிய அன்பை அவர்கள் சுவைத்ததால் அந்த சுவையை அவர்கள் பெற்றுக்கொண்டு எல்லாருக்கும் கொடுத்தார்கள். எனவே அன்பு சகோதரமை, யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கக்கூடிய இதயம், இந்த இதயத்தில் இருந்து வெளிப்படுகின்ற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த இதய துடிப்பு ஒருவேளை நின்றுவிட்டால் வாழ்வு என்பது முடிந்துவிடும். இதயம் டப் டப் என்ற சத்தத்தோடு இயங்காவிட்டால் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியுமா? யோசித்து பாருங்கள். நிச்சயமாக இல்லை. எனவே கடவுள் இதயத்திலேயே அன்பை வைத்திருக்கிறார். எனவேதான் திருமண விழாவில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, அந்த விழா எலும்பானது இதயத்தினுடைய அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இதயத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய எலும்பை எடுத்து கடவுள் பெண்ணை உருவாக்கினார்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் விழா என்பது இதயத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய அன்பை குறிக்கக்கூடியது. அந்த அன்பு இறைவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கான அருள். எனவேதான் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது இதயத்தின் அருகில் இருக்கக்கூடிய விழாவை ஒருவன் நீட்டியால் குத்தினான். அங்கிருந்து இரத்தமும் நீரும் வழிந்து ஓடின. அங்குதான் திருச்சபை என்னும் மாபெரும் அன்பின் சக்தி உருவானது என்று மிக அருமையாக திருச்சபை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இதயத்தினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய நாம் நம்முடைய இதயம் கரைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயம் கரைபடாமல் பாதுகாக்கப்பட்டால்தான் இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்ற இயேசுனுடைய இருதய பெருவிழா, திருதய பெருவிழா அர்த்தமுள்ள விழாவாக மாறும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதயத்திலே வஞ்சனைகளையும் போட்டியையும் பொறாமையும் வைத்துவிட்டு நான் ஆண்டவரை உண்மை அன்பு செய்கிறேன் சொன்னால், கடவுள் சொல்வது போல என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே சொன்னால் உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. தாழ்ச்சியும் மன தாழ்மையும் கொண்ட இதயத்தோடு இனத்தை நீங்கள் நெருங்கி வாருங்கள். யோபேல் இறைவாக்கி சொல்வார், உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை நீங்கள் கிழித்து கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் வாழ்வதற்கான வாய்ப்பை நீங்கள் கொடுங்கள். அப்படி கொடுக்கின்ற போது நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா அர்த்தமுள்ள விழாவாக மாறும். அந்த விழா அர்த்தமுள்ளதாக மாற அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். அனைவரும்